4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது, அதில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், அவருடைய உதவியாளர் மணிகண்டன், அதே போல தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், தமிழ்நாடு பாஜக தொழில் பிரிவு தலைவர் கோவர்தன் ஆகியோர் வரும் 31ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலின் போது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு பணம் கொண்டு செல்லப்பட்டதாக தாம்பரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் பணிபுரியக்கூடிய சதீஷ், அவருடைய சகோதரர் நவீன், ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் நெருங்கிய உறவினர் தொழிலதிபர் முருகன் வீட்டிலும், அதாவது சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிலும் போலீசார் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சதீஷ், அதே போல பெருமாள், நவீன் ஆகியோருக்கு தனித்தனியாக சம்மன் அனுப்பி எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக பணம் கைமாறப்பட்டதாக கூறப்படும் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள தமிழ்நாடு பாஜக தொழில் பிரிவு தலைவர் கோவர்தனுக்கு சொந்தமான ஓட்டலிலும் போலீசார் சோதனை நடத்தினர். அதே போல நீலாங்கரை பகுதியில் உள்ள அவரது வீட்டிலும் போலீசார் சோதனை நடத்தினர். இந்த நிலையில்தான் தற்போது நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 4 பேருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன், அவருடைய உதவியாளர் மணிகண்டன், அதே போல தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.